ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அசாம் என்ற இடத்துல ஒரு பழங்குடியினர் காட்டுவாசிகள் வாழுகிற ஒரு இடத்திற்கு ஒரு மிஷனரி போனார். கிறிஸ்துவின் அன்பை குறித்து அந்த ஜனங்களுக்கு சொன்னார். அந்த காட்டுவாசிகளுடைய தலைவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. குடும்பத்தோட இழுத்துட்டு வாங்கடான்னு சொன்னார். அந்த மிஷனரியை பார்த்து அச்சுறுத்தினார். நீ இனிமே கிறிஸ்துவை பற்றி சொன்ன, ஊழியம் செஞ்ச உன்னுடைய மனைவியை நான் சுட்டு கொண்டுடுவேன்னு. ஆனா இந்த மிஷனரி பயப்படவே இல்லை. அவருடைய கண்ணுக்கு எதிரியே அந்த தலைவன் மனைவியை சுட்டு கொண்டான். தொடர்ந்து ஊழியத்தை செய்தார். அந்த தலைவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நீ திரும்பவுமாய் ஊழியத்தை செஞ்ச, உன் பிள்ளைகளை சுட்டுக் கொள்ளுவேன். அதே போல பிள்ளைகளும் சுடப்பட்டார்கள். ஆனாலும் இவர் பயப்படல, ஊழியத்தை நிப்பாட்டவே இல்லை. கிறிஸ்துவின் அன்பை தொடர்ந்து அவர் அறிவித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்தது, நீ பயப்படவே மாற்ற, உன்னையும் நான் சுட்டு கொன்று விடுவேன், நீ இதை நிறுத்து என்று சொன்னார். நான் பயப்படல. அதே போல ஒரு நாள் எல்லாரும் சுற்றி இருக்க அந்த தலைவன் அவரையும் சுட்டு கொண்டான். சுட்டு கொண்டுட்டு அவனால் அமைதியாவே இருக்க முடியவில்லை. அவனை ரொம்ப யோசிக்க வைத்தது, தன் மனைவி, பிள்ளை, தன்னுடைய ஜீவனை கூட இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிற அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, அவன் நேசிக்கிற அந்த நபர் யார், அவனுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு அவனை முன்னேறி செல்வதற்காக அவன் ஓடுகிறதான ஓட்டத்தை அவனுக்கு பின்பாக இருந்து வழி நடத்துகிறவர் யார் என்று சொல்லி அவன் தேட ஆரம்பித்தான், கதறியாட ஆரம்பிச்சான். ஆவியானவர் அவனை தொட்டார். அவன் தன்னுடைய வாழ்க்கையை அந்த கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தான். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை பார்த்து அந்த கிராமமே ஏற்றுக்கொண்டது. எனக்கு அன்பான பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு மிஷனரி அவர் சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே, இனி நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன், கிறிஸ்துவுக்காக என் ஜீவனையும் நான் இழக்க தயார் என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்புக்காக எல்லாவற்றையும் இழந்தார். ஆனா இன்னைக்கு அவர் நித்திய ஜீவனில சந்தோஷமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அன்பும் என்னுடைய அன்பும் கிறிஸ்துவுக்காக நம்ம செய்ய போகிற காரியம் மாத்திரமே நம்மோடு கூட வரும். தேவ பிள்ளைகளே, நாம இந்த உலகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நாம் பயந்து நம்ம காணப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பானது நம்மை நெருக்கி ஏவும் பொழுது உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிற இந்த திரளான ஜனத்திற்கு, அன்பை தேடி அலைகிறவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கிறிஸ்துவின் அன்பில சிலுவையை முன்பாக வைத்து, உலகத்தை பின்பாக வைத்து அவருக்காக முன்னேறி நாம் செல்லும் பொழுது நமக்குரிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டும். கர்த்தர் தாமே அவருடைய அன்பில நிலைத்திருக்க, அவருக்காய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.